இது மீட்டு சார் தொடாமல் பேசணும். தமிழ்நாடு மனசு வச்சாதான் கர்நாடகாவில் எக்ஸலண்ட்டாக இருக்க முடியும். தமிழ் இயக்குநர்களுக்கு சம்பவம் மிஸ் ஆயிடுச்சு, தெரியல என்ன யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாடு மனசு வச்சாதான் கர்நாடகாவில் எக்ஸலண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு இங்கே வந்து சொல்லிட்டீங்க. இதே அப்படியே அங்கே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு கன்னடா கூட பாரத அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். இங்கே வந்து கரெக்டாக பேசிட்டீங்க. ஆனால் ரியலி எல்லாருடைய ஹார்ட்டையும் அப்படியே கொள்ள அடிச்சிட்டீங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுமா, நீங்கள் கன்னடிகா தானே? ரகரம் வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே பலருக்கு வந்து சரியாக வராது. ஆனால் நீங்கள் அவ்வளோ அழகாக தமிழ் 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 அப்படின்னு சொல்கிறது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப 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 இனிமையாக இருந்துச்சு, ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. தேர்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் பீப்புள் ஃப்ரம் கர்நாடகா இன் தமிழ்நாடு. அது கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவியிலேருந்து ஆரம்பித்து எங்களுடைய டியர் டிபார்ட்டட் அம்மா புரட்சி தலைவி வரைக்கும் கர்நாடகாவிலேருந்து வர்றவங்க எப்போவுமே டாப் வரைக்கும் போயிருக்கிறாங்க. உங்களுடைய ஸ்டார்ஸும் அதே தான் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். வெல்கம் டு தமிழ்நாடு. எப்படிங்க சொல்லணுமா? சரி, கடைசியா சார். ஓகே. ஏறக்குறைய நான் பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்ரீகிருபா சார் வந்து பேசிட்டு வெல்கம் டு ஆலி சார் எல்லாம் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ ஆலி சாரை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே அவர் பேலன்ஸே வைக்கல. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லணும். ஏற்கனவே நான் அவரோட ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன், அது சொல்லியிருக்கேன். బట్ నాకు ఎప్పటి నుంచో మీ దగ్గర ఒక విషయం చెప్పాలని ఉన్నింది. అది ఎప్పుడు కలిస్తే నేను చెప్పడానికి మర్చిపోతానండి. நிறைய தரம் சந்திச்சிருந்தாலும் அப்போல்லாம் சொல்லாத ஒரு விஷயம் நான் இங்கே ஸ்டேஜில் ஷேர் பண்ணுறேன். இப்போ தெலுங்கு சினிமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஹைலைட்டாக இருக்கிறது ரெயின் சாங்ஸ் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே வந்து தெலுங்கு ரெயின் சாங்ஸை ரொம்ப ரசித்து பார்த்துருப்போம். நான் வந்து ఎత్తనయో తెలుగులో శ్రీదేవి చేసే రెయిన్ సాంగ్ కూడా చూసానండి. కానీ యమలీలాలో ఆలీ చేసే రెయిన్ సాంగ్ లాగా నేను ఎప్పుడూ చూడట్లేదు. அவ்வளவு அழகாக ஒரு ஒயிட் கலர் ஜிப்பா போட்டுட்டு இவங்க ஆடுற இல்லை வில்லன் ஆடுவார். நீங்கள் வந்து பாம்பு மகிடியெல்லாம் உதவிங்க, செம்ம கலையாக இருக்கும். இன்னைக்கு தமிழ் படம் போன்ற ஸ்பூப்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த காலத்திலேயே ஆலியுடைய கலவரங்கள்லாம் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கிறோம். பிக் ஃபேன். உங்களுடைய காமெடி இப்போது அடுத்த கட்டமாக இங்கேயும் வருது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் திங். அவர்களுடைய பட ரிலீஸும் சரி, அவருடைய ப்ரெஸ் மீட்டும் சரி, செய்தியில் தலையங்கங்களெல்லாம் ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஈவினிங் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி மாளிகை படத்துடைய செய்திகள் நாளைய இல்லை இன்னும் மீடியாவில் இப்போ இன்ஸ்டண்ட்டாகவே அடுத்த ட்ரெண்டிங்கில் வரப்போகுது. இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அட்லீஸ்ட் when I started looking at the list of technicians, நிறைய தெரிந்த பெயர்கள், அதே சமயத்தில் நிறைய புதிய பெயர்களும் இருந்தாங்க. A lot of the team members are from a lot of the team members are from Karnataka. So it's going to be very interesting இன்னைக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி ப்ளே அவுட் ஆக போகுதுன்னு. I'm going to call the director. எல்லாத்துக்கும் முன்னாடி கேப்டன் ஆஃப் த ஷிப் இயக்குனர் அவர்களை தான் நான் மேடைக்கு கூப்பிட போகிறேன். பட் இந்த படத்துடைய இயக்குனர் மேடைக்கு வருவதற்கு முன்னாடி நம்முடன் இணைந்திருக்கும் செலிப்ரேட்டட் டைரக்டர் KS ரவிக்குமார் அவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை மாளிகை படத்தின் டீசர் ஆன் ஸ்க்ரீன் ப்ளீஸ். என்னுடைய ஃபேவரட் ஆக்டர், ஃபேவரட் டைரக்டர் இன்னைக்கு தர்பார் படத்துடைய பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தர்பாருக்கு தர்பார் அமைத்து கொடுத்த முக்கியமான ஒரு மனிதர் திரு இயக்குனர் KS ரவிக்குமார் அவர். தமிழ்நாட்டில் கூட்டணி விவகாரம்லாம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே எங்கேயுமே பார்க்காத ஒரு மிகப்பெரிய தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டணியை இங்கே இந்த விழா மேடையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்நாடகமும் மேடையில் இருக்குது, தமிழ்நாடும் மேடையில் இருக்குது. தெலுங்கானா மட்டும் என்ன சும்மாவா?
தெலுங்கானா, ஆந்திரா இப்படி 2 ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. எங்களுடைய வெரி வெரி ஃபேவரட். நான் இவரோட ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் நடிக்கும்பொழுது அவர் நடிக்கிறத படத்தில் நீங்கள் பார்த்து சிரிப்பீங்க, நான் அவர் நடிக்கிறத பார்த்து சிரிச்சிருக்கேன். அவரோட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் நான் வந்து பங்கெடுத்திருக்கிறேன். ఆలిగారు ప్లీజ్ వేదికకు వచ్చేయండి. థ్యాంక్ యూ. Even before you begin your speech, என்ன நீங்க ஹீரோவை விட ஹைட்டா? எனக்கு அந்த ஆப்பிள் பாக்ஸ் எடுங்கப்பா. இதை பாருங்களேன், இது இவங்க பக்கத்தில் நிற்க வேற நம்மளுக்கு ஒரு மாதிரி. நான் ஆண்ட்ரியா வராங்க அப்படின்னு சொன்னதும் நான் இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன். அவங்க பொதுவாக நான் சேலை கட்டிட்டு வருவேன், அவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த ரோல்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? இது வரைக்கும் வந்தது எல்லாம் உங்களுக்கு வேற வழி இல்லை, அந்த ரோல்ஸ் தான் அப்படிங்கிறதா, இல்லை அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பீங்களா? அந்த ரோலும் இந்த ரோலும் எப்படி சூஸ் பண்ணீங்க? இது உங்கள் ஸ்பீச்சில் யூ இன்கார்பரேட்டட் இன்டு. ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். முதலாக இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே என்னால் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து மீட் பண்ணும் பொழுது இது கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம், அப்போது கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருந்தது. அண்ட் அப்புறம் மீட்டிங்குக்கு அப்புறம் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ் ஃபெல்ட் ஆண்ட்ரியாவுக்கு தமிழில் தான் மார்க்கெட் இருக்குது, ஸோ தமிழ்லே பண்ணலாம். இப்போ தான் நான் யோசித்தேன் கஸ்தூரியோட ஸ்பீச் கேட்கும் பொழுது, மும்பையிலேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கோ கன்னடாலேருந்து ஒரு டைரக்டருக்கோ இது தோணுச்சு. தமிழ் இயக்குனர்களுக்கு சம்பவம் மிஸ் ஆயிடுச்சு, தெரியல என்ன யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் இந்த படம் இட் இஸ் ஹேப்பன்ட். ஸோ கன்னடாவில் பண்ண வேண்டிய ஒரு படம் இப்போ தமிழில் ஆயிருக்கு. டெஃபினெட்லி I have to start by thanking my producers, Mr. Rajesh and Mr. Kamal. தமிழ் தெரியாத ஆளுங்களாக இருந்தாலும் பெரிய மனசு இருக்குது அவங்க 2 பேர்கிட்டையும். அண்ட் இந்த படத்தை வந்து அவங்க குழந்தை மாதிரி நினச்சி அவ்வளோ அன்போட அவ்வளோ ரசித்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. It's very rare to come across producers who nurture a film the way they have done it. So thank you very much for your generosity and for your kindness, I think, most importantly. ரெண்டாவது, I have to thank Ram Singh sir. இந்த ஆள் இல்லாமல் அந்த படமே நடந்திருக்காது. பிகாஸ் அவருக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும், ரெண்டுமே அழகாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு செட்டில் மொத்த ஆளுங்களையும் அவ்வளோ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு, இவர்கிட்ட ஹிந்தியில் பேசிட்டு, அவர்கிட்ட தமிழில் பேசிட்டு, அவர்கிட்ட தெலுங்கில் பேசிட்டு, அவர்கிட்ட கன்னடாவில் பேசிட்டு டக்குன்னு வேலை வாங்கிட்டே இருந்தார். ஒரு செட்டில் ஒரு படம் நடக்கணும்னா வேலை வாங்க தெரியணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது ராம்சிங் சருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஜோ சார் இங்கே எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எங்கே இருக்கீங்க? வரலையா? ஜோ சார் மேடையில் வாங்க ப்ளீஸ், எங்கே இருக்கீங்க? இந்த படம் நான் பண்ணும்பொழுது எனக்கு இதுதான் ஜோஸ் சாருங்க. எல்லாரும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் இந்த ஆள் ப்ளீஸ். நான் நிறைய பெரிய டைரக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன். பி இட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃப்ரம் கௌதம் மேனன் ரைட் அப் டு மிஸ்டர் வெற்றிமாறன், நிறைய பெரிய டைரக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன். They have written beautiful roles. I have always respected the importance of a director on set. This is the first time I really appreciated the presence of a co-director like Joe sir on set. ஏன்னா டயலாக்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், ஒரு செட்டில் தமிழில் எல்லாமே ஒரு தமிழ் படத்துக்காக தமிழில் ஹேண்டில் பண்ண வேண்டிய எல்லா மொத்த விஷயங்களும் அழகாக க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ண ஜோ சருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. K.S. Ravikumar sir,
every day that you were on set was a joy for all of us. ஏன்னா சார் செட்டில் இருக்கும்போது நிஜமாவே இன்னொரு டைரக்டர் செட்டில் இருக்காரு அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஈவன் ஐ திங்க் ஈவன் வென் யூ ஆர் ஆக்டிங் யூ டோன்ட் ஃபர்கெட் தட் யூ ஆர் அ டைரக்டர். அது தானாகவே வந்துடுது இல்லைங்களா? Because that's your true nature. So thank you so much for being a part of this film. Ali sir, unfortunately we did not get to have a song together. Maybe next time. அடுத்த படத்துல. But yeah, I really hope to share more screen space with you. ஏதாவது அடுத்த படத்துல. JK, thank you so much for being a very very cooperative and kind co-star. யூஸ்வலி ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னா எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. எனக்கு எதுவுமே இல்லையே இந்த படத்தில், நான் எதுக்கு பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் JK, இட் டேக்ஸ் அ வெரி செக்யூர் ஆக்டர் ஐ ஹாவ் டு சே டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஏன்னா ஃபீமேல் சென்ட்ரிக் படத்துக்கோ சம்டைம்ஸ் வி நீட் அ ஹீரோ, வி நீட் அ நைஸ் குட் ஆக்டர் who knows his job, who can also do fight sequences, who can also look handsome, who can also do romance. It's the yin and yang that is required. So thank you so much JK for accepting this, for being a part of it. In the padam, okay, to answer, and music, so sorry, where is Mr. Kripa? There he is. Okay, thank you so much. Congrats on your first Tamil film. Enoda favorite part on the waterfall song, romba alaga irundhathu. And the மாதிரி classical songs definitely will be appreciated in this industry. Thank you so much for your contribution. And to answer your question, I think actors are defined more by the roles they say no to than the roles they say yes to. Abdin sollala. So maybe in my career I say no more often than I say yes. In the padam na ye othukitana because double action very rare for a heroine. ஹீரோக்கு எழுதுவாங்க டியூவல் ரோல், ஹீரோயினுக்கு வெரி ரேர். அண்ட் இந்த மாதிரி ஒரு பீரியட் லுக்கில் யூஸ்வலி ஐ ஹவ் நாட் காட்டன் சச் ஆஃபர்ஸ் பிஃபோர். ஸோ ஒரே படத்தில் ஆக்ஷனும் பண்ண வேண்டியது, ரொமான்ஸும் பண்ண வேண்டியது, காப் லுக்கும் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி பீரியட் பிரின்சஸ் லுக்கும் பண்ண வேண்டியது. இட் அப்பீல் டு மீ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐ தாட் இந்த மாதிரி ஜானர் வந்து ஆடியன்ஸ்க்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும். ஸோ திஸ் ஃபில்ம் இஸ் மேட் வித் வெரி குட் இன்டென்ஷன்ஸ், பியூர்லி கீப்பிங் தி ஆடியன்ஸ் இன் மைண்ட், ஹோப்பிங் தே வில் என்ஜாய் திஸ் ஃபில்ம் அண்ட் just get their money's worth at the theatre. It's packed with a lot of commercial entertainment. So that's the film, and thank you so much Mr. Vijay Antony. உங்களுக்கு நான் பாடியிருக்கேன். Now you're acting and now you are coming and inaugurating our film. Thank you so much. I think that's it. I think I've covered everything. ரொம்ப நன்றி. Thank you all.